வைக்கணும் இது ஸ்கிரீன் கேப்சருக்கு. ம். ஸ்கிரீன் கேப்சருக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு தானே அதே மாதிரி ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிக்கணும். ஆமா, செலக்ட் பண்ணி செய்யறோம் இல்லையா? அந்த செலக்ட் Full பண்றது screen-ஆ? டபக்குன்னு ஜம்ப் பண்ணிருக்கியா? என்னத்துக்கு ஜம்ப் பண்ணுதுன்னு தெரியல. ஓ, ஜம்ப் பண்ணி ரெக்கார்டிங் நின்றுடுதா? இல்ல ஜம்ப் பண்ணி வேற இடத்து அத கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருது ரெக்கார்டிங். ஷிஃப்ட் ஆயிடுது. ஓகே ஓகே. ஓஹோ, ஷிஃப்ட் ஆயிடுதா? ஷிஃப்ட் ஆயிருது. ஓகே ஓகே. அதுல ரெக்கார்டிங் இல்லாம போயிரும்ல. இப்ப பர்ச்சேஸ் பண்ணது தானே அது? இல்ல பண்ணலையா இன்னும்? 6,000 rupeesலயா சொல்றான்? ஒரு இயருக்கு 6,000 rupees சொல்றான். பரவாயில்லன்றியா? வாங்கிட வேண்டியதான்றியா? ஒரு இயருக்கு 6,000 rupeesனா ஒரு மாசத்துக்கு வந்து 500. அப்படி அப்படி கணக்கெடுத்தோம்னா சீப்பரா தான் தெரியுது இல்ல? அப்படி அதாவது கேட்டு வாங்கணும் தெரிஞ்சவங்கள்ட்ட. ஏன்னா அவன் வந்து பேமெண்ட் ஆயிடுது, சிலமையும் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது ஃபார்வேர்ட் பண்ணா ஒரு கேட்ஜெட் அப்புறம் வேற எதுல ஓகே, அதுகள் வேற இன்ஸ்டால் பண்ண முடியல. அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்ல? இப்ப என்ன ஆச்சுன்னா இங்க வயலட் ஜாஸ்தியா தெரியுது. சரியா, நான் இப்ப வயலட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த இடத்த கொண்டு வந்து இங்க கீழே கொண்டாந்து சேர்க்கிறப்ப கொஞ்சம் லைட் ஆக்குறேன். ஏன்னா இந்த மேல இருக்கிற அந்த மேடு இருக்கு இல்லையா, அந்த மேடு வந்து கொஞ்சம் டார்க்கரா ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா பேக்ரவுண்டே ஒரு பெரிய பெயிண்டிங் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆனா அப்படிதான் ஆகும்னா அப்படிதான் ஆகும். அதுக்கு என்ன பண்ண முடியல. அதுக்கு மேல டார்க் வைக்கிறதா இருந்தா இன்னொரு லேயர் அது காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இப்ப வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளமா தான் ஆகும். அதனால காஞ்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு டார்க் கொண்டு போயிருவோமே, கொண்டு போய் அப்படியே அந்த இடத்துல போய் சேரட்டும். இங்க கொஞ்சம் ப்ளூவை கொண்டு வந்து நான் சில இடங்கள்ல வந்து வெட்டா இருக்கும்போது, இப்ப இந்த இடத்துல வெட்டா இருக்கும்போது கொஞ்சம் போல அந்த இடத்துல 2 கோடு போட்டு விட்டுருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த இடத்துல மஷ்ரூம் ஆகும், இந்த இடத்துல மஷ்ரூம் ஆயிருக்கு. மஷ்ரூம்னா அப்படியே கலர் அப்படி விலகுது இல்லையா? அந்த அதான் மஷ்ரூம்னு சொல்றோம். இப்ப அந்த வெட்டு சொன்னேன் பாத்தீங்களா? இங்க பாருங்க, அது என்ன இது தர்ஸ்டி பிரஷ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இப்ப தர்ஸ்டி பிரஷ் வச்சு அந்த இடத்துல கலர் எடுக்கிறேன் நான். தர்ஸ்டி பிரஷ் ஆக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கலர் எடுத்துறேன். தண்ணியை மாத்திரம் எடுக்கல, அது கலரையும் சேர்த்து எடுக்குது அது. இப்ப அந்த இடத்துல மஷ்ரூம் இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நீங்க ஆயிட்டு இருக்கும்போது பாப்பீங்க நீங்க. சரியா, இந்த இடம் காயட்டும். இப்போ ஓரளவுக்கு அந்த இடத்துல டைமென்ஷன் வந்திருக்கு, ஆனா டைமென்ஷன் பத்தாது. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துடும், அது காயற வரைக்கும் அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல ரொம்ப மோசமா மஷ்ரூம் போகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்தோட ஷேடோ ஒன்று வருது இங்க. உன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை கொடுத்துட்டு வந்துட்டியாயிரேன்.
போயிட்டாரு. அந்த இடத்துல கொஞ்சம் போல கலர் உள்ள போச்சு பாத்தீங்களா? லேசா அதை தர்ஸ்டி பிரஷ் வச்சு எடுத்துடுறது நல்ல ஐடியா. ஆனா என்னன்னா தர்ஸ்டி பிரஷ் வச்சு எடுத்தாலுமே அது வந்து கொஞ்சம் ஊறித்தான் வரும். ஊறி வர்றது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இங்க அந்த ப்ளூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த இது மேல. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப டிராயிங் வந்து சரியா தெரியல. அதனால என்ன செய்ய போறேன்னா, திரும்ப டிராயிங் போடுறேன் பிரஷை வச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு வயலட் எடுத்து இந்த இடத்துல வச்சு விட்டுறேன். ஆஹா, ஏகப்பட்ட கலர் விழுந்துருச்சு. என்னன்னா நல்ல ஒரு டார்க் வரட்டும் அப்படின்றதுக்கு வந்து அந்த கலர் எப்படி வைக்கிறேன்னா, அது என்ன ஆகும்ன்றது, அது லைட் அண்ட் டார்க் வர்றப்ப அங்க வந்து இன்னொரு ஒரு கிரிம்சன் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து ரொம்ப அழகா ஒரு டெப்த் கொடுக்கும். சரியா? இப்ப வந்து இந்த இடத்த லேசா நான் வந்து ஸ்மட்ஜ் பண்ணி விட்டுட்டு இந்த இதுக்கு கீழே ஒரு டார்க் ஒன்று வைக்கிறேன். இதோடைய ஷேடோ அப்படி விழுகிற மாதிரி. அது என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். அப்புறம் முதல்ல வந்து நம்ம இந்த இடத்த கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவோம் நம்ம. இப்ப நீங்க நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வழங்கும். பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த இடத்த பாத்தீங்கன்னா, நான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு படத்தை காப்பி பண்ணல, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை, ஆம்பியன்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, அந்த படத்தை அப்படியே நான் காப்பி பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 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 வீராப்பு கிடையாது, ஒரு ரிக்குவயர்மெண்ட் அது. ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, அப்படி காப்பி பண்ணாம நம்மளா வந்து கொஞ்சம் அந்த இடத்துக்கு நம்ம என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா, கட்டாயமா வந்து நம்மளுடைய படத்துல ஒரு உயிரோட்டம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலையே எனக்கு. என்ன என்ன ஆச்சுன்னா, இப்ப இப்படி வந்துச்சு, அப்படியே வந்து அது இறங்குச்சு. சரியா? இது அப்படி இறங்குதுன்னு வச்சுக்கிறோமே. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு வழங்கல. ஏன்னா அந்த இடத்துல இல்லை. நான் நான் கிரியேட் பண்ணது இது. அப்ப இருங்க வரேன். என்ன செய்வோம், இந்த இடத்த ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவோம். இந்த இடத்த ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவோம். இந்த இடத்த ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவோம். ஹார்ட் எட்ஜ் வேண்டாம்.
இந்த இடம் வந்து இந்த லைனுடைய கண்டினியூஷன் மாதிரி. அது என்ன ஸ்கிராச் பண்ணி எடுக்கணுமா, என்ன செஞ்சு எடுத்தா அது சரியா வரும்ன்றத அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அதை கொஞ்சம் லேசா விட்டுட்டு லேசா பெயிண்டிங் பண்ணி வைப்போம். என்ன நடக்குதுன்றத அப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்க வந்து அப்படி மடிஞ்சிருக்கு. இங்க வந்து இது திரும்புது, இப்படி திரும்புது. திரும்பி அந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று, நல்ல டார்க் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல டார்க் ஒன்று இருக்கு. நான் பாட்டுக்கு சந்தோஷமா என்னுடைய கதையை நான் பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது விளங்குதா, இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். என்ன சரிங்கன்னு விளங்கலையே அப்படி விளங்குதா? இப்ப இதுக்கு பின்னாடியும் அந்த ஷேடோ வருது. சரியா, இந்த இடத்துல இன்னும் ஒரு டெப்த் கொடுத்தோம்னா நல்லா தான் இருக்கும் போல தோணுது. அந்த டெப்த் அப்படி கொடுத்துட்றேன். அது வந்து அப்படியே வர்றதா அப்படி வச்சுக்கிருவோம். இந்த இடத்துல வந்து நான் வந்து தண்ணி வச்சு அந்த லைட்டை எடுத்துடுறேன். தேர்ஸ்டி பிரஷை வச்சு எடுக்கிறேன். பாருங்க என்ன செய்யறேன்னா, அதாவது இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் தான். இப்ப நம்ம வந்து ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம சும்மா நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கா வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டு இல்லை. ஒரு ஒரு யூனிவர்சிட்டி டிப்ளமா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப யூனிவர்சிட்டி டிப்ளமா படிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கேற்ற அளவுக்கு மெச்சூரிட்டியோட நம்ம படிக்கணும் இல்லையா? அந்த மெச்சூரிட்டி தான் இந்த கணக்கு. இது வந்து 300 GSM பேப்பர் இருந்தா தான் முடியும். 300 GSM பேப்பர் இல்லாட்டி இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அந்த கலர் வச்சதெல்லாம் வந்து எடுக்காது, ஒத்துக்கிறாது அது. இதெல்லாம் ஜென்ரலா வந்து செய்யறது கிடையாது நம்ம. நான் வந்து உங்களுக்கு வேணும்னே செஞ்சு காட்டுறேன். நான் என்னென்னலாம் செய்ய முடியும், இதை வச்சு இப்படி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். சரியா? இப்ப வந்து நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஒரு டெப்த் ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அந்த டெப்த் வந்து அங்கேயும் அது போய் ஆகணும். வாட்டர் கலர் வந்து காயும் போது லைட் ஆகும்னு சொல்லி சொன்னேன். லைட் ஆயிருக்கா? திரும்ப யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போறது வந்து ஷிஃப்ட் ஆகுது. அது ஏன் வந்துட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? இல்ல, உங்களோட நீங்க வந்துட்டு போறது ஸ்கிரீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது.